بسم الله الرحمن الرحيم. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் தௌஹீதை கொள்கையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த தௌஹீதை கொள்கையாக ஏற்றுக்கொண்ட பல சகோதரர்கள் அவர்கள் தௌஹீதில் இருக்கிறோம் என்பதற்கு அவர்களே சில அடையாளங்களை புரிந்து வைத்துக் கொண்டு அவைதான் தௌஹீதுடைய அடையாளங்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடையாளங்கள் என்ன? தொப்பி இல்லாமல் தொழுவது, நெஞ்சுக்கு மேல் கை கட்டி தொழுதல், அடுத்து அத்தையாத்தின் போது ஆட்காட்டி விரலை அசைத்தல், இது போன்றவைதான் தௌஹீதினுடைய அடையாளங்கள் என்று கருதி கொண்டு அதோடு நம்முடைய விவகாரம் முடிந்துவிட்டது, நாம் ஒரு முழு தௌஹீத்வாதியாக ஆகிவிட்டோம் என்று கருதி கொண்டிருக்கின்றார்கள். இவை ஒருபோதும் தௌஹீத்வாதியினுடைய அடையாளங்களாக ஆகாது. ஒரு தௌஹீத்வாதி, ஒரு கொள்கைவாதி, ஏகத்துவத்தை தன்னுடைய கொள்கையாக கொண்டிருப்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அல்லவா, ஒரு நபி தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து கேட்கின்றார்கள், இஸ்லாத்திலே எனக்கு ஒரு அறிவுரையை சொல்லுங்கள். உங்களிடத்தில் அந்த அறிவுரையை கேட்ட பிறகு நான் வேறு யாரிடத்திலையும் கேட்கக்கூடாது. அப்படி ரத்தின சுருக்கமாக ஒரு அறிவுரையை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம அஸ்தகிம், அல்லாஹ்வை நம்பினேன் என்று சொல்லி அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் உறுதியாக நீ நில் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி தோழருக்கு சொல்கின்றார்கள். இந்த செய்தி முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கின்றது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவினுடைய உண்மை தத்துவத்தை, அதனுடைய உண்மை கருத்தை விளங்கிய நாம் இந்த கொள்கையிலே எப்படி உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாம் சொல்லிவிட்டால், ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லிவிட்டால், நமக்கு எந்த விதமான சுய விருப்பமும் கிடையாது. நாம் முழுமையாக அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்கள். அதிலே நாம் முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், எந்த விஷயத்திலே அல்லாஹ் தஆலா கொள்கை தொடர்பாக சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றானோ அந்த விஷயத்திலே நாம் சரியாக இருக்க வேண்டும். அதிலே ஒன்று, ஷிர்க் விஷயத்திலே நாம் ஒரு கடுகு அளவு கூட சமரசமாகிவிடக்கூடாது. ஷிர்க் விஷயத்திலே, அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய விஷயத்திலே ஒரு இம்மி அளவு கூட நாம் பிசகிவிடக்கூடாது. அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் தௌஹீதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால், ஷிர்கில் இறங்கி விடாமல் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில 2-3 அடிப்படைகளை கடைபிடித்தே ஆக வேண்டும். அப்படி கடைபிடித்தவர்கள் தான் தௌஹீத்வாதி. அதுல ஒன்று, தௌஹீது கொள்கையை கொண்டிருக்கக்கூடிய பெண்களை மட்டும் திருமணம் முடிப்பது. இது நான் இங்கே திரும்ப சொல்வதற்கு காரணம், திரும்ப திரும்ப இதை குறிப்பிடுகின்றேன் என்று யாரும் சங்கடப்பட தேவையில்லை. சங்கடப்படுவதை பற்றி நான் வருத்தப்பட போவதும் இல்லை. பல புதுமுகங்கள் வருகின்றார்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த செய்தி போய் சேர வேண்டும்.
அதனால இந்த அடிப்படையை தங்களுடைய லட்சியமாக கொள்ள வேண்டும். தௌஹீது கொள்கையில உள்ள பெண் என்றால் இர்ஷாத் மதரசாவில் ஓதி இருந்தா தான் தௌஹீதினுடைய கொள்கை என்று நாம் சொல்லவில்லை. அது ஒரு அளவுகோல். இந்த பள்ளிக்கு வந்து தொழுவது, வீட்டில் மௌலிது ஓதினால் அந்த மௌலிதினுடைய சபையில கலந்து கொள்ளாமல் இருக்கிறது, அதற்காக வேண்டி சமைக்கக்கூடிய அந்த சாப்பாடை சாப்பிடாம இருக்கிறது, ஷிருக்கு வைபவங்கள் கந்துரிகள் நடந்தால் அதில் போய் கலந்து கொள்ளாமல் இருப்பது, இதுவெல்லாம் சில ஆதாரங்கள். இந்த ஆதாரங்களை வச்சு ஒரு பெண்ணு தௌஹீத்வாதி என்று விளங்கிக் கொள்வோம். இந்த மார்க்க கொள்கையினுடைய அடிப்படையில் நாம் தௌஹீத் பெண்ணை மட்டும் திருமணம் முடிக்க வேண்டும். அதற்கு அடுத்து நாம் ரொம்பவும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், ஷிருக்கு வைக்கக்கூடிய இமாமுக்கு பின்னால் நின்று தொழக்கூடாது. சில ஜனாசா வருகின்ற போது அதுல நம்முடைய தௌஹீத் சகோதரர்களே போய் கலந்து கொள்றாங்க. அந்த ஜனாசா தௌஹீத்வாதியாகவும் இருக்கலாம், தௌஹீத்வாதி அல்லாதவர்களாகவும் இருக்கலாம். அதுல போய் கலந்துக்கிறாங்க. ரெண்டு விஷயத்தை அதில் கவனிக்க தவறவிடுகின்றார்கள். எப்போது நாம் ஜனாசா தொலை சென்றாலும் ரெண்டு விஷயங்களை கண்டிப்பாக கவனத்தில் கொண்டே தீர வேண்டும். ஒன்று, ஜனாசா இருக்கின்றது, யார் இறந்திருக்கிறாரோ அவர் தௌஹீது கொள்கையில் இருந்து இறந்தாரா, அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இது ரொம்ப நுட்பமான விஷயம். ஒருவர் தௌஹீத்வாதி என்பதற்கு நாம வெளிப்படையை வைத்துதான் அறிய முடியும். உள்ளத்தை தோண்டி நாம பார்க்க முடியாது. அதற்கு என்ன அளவுகோல்? இப்ப நம்ம பள்ளியில நாம சில அளவுகோல்களை வச்சிருக்கிறோம். ஒருவர் இறந்து விட்டால் தௌஹீத்வாதியாக இருந்தால் பள்ளியில அறிவிக்கிறோம். எப்படி அறிவிப்போம்? நம்ம பள்ளியிலேயே 5 நேர தொழுகையிலும் வந்து தொழுகின்றாரு, அப்படி சில முதியவர்கள்லாம் வந்து தொழுதிருக்கிறாங்க. காலகாலம் சோதனையான காலகட்டத்திலாம் பள்ளி பக்கம் யாருமே எட்டி பார்க்காத காலகட்டத்திலாம் சில பெரியவர்கள் வந்து தொழுதாங்க. அவர்கள் எல்லாம் ஒருவருக்கு பின் ஒருவராக இறந்து போய்விட்டார்கள். அவர்கள் இறந்த உடனே பள்ளியிலே நாம அறிவிக்கிறோம், இன்னார் இறந்து விட்டார், அவருடைய ஜனாசா தொழுகையில் வந்து கலந்து கொள்ளுங்கள். அடுத்து நம்முடைய தௌஹீத் சகோதரர்கள் வந்து சொல்வாங்க, என்னுடைய தகப்பனார் இறந்து விட்டார், தௌஹீத் ஜமாத்து தான் தொலை வைக்க வர வேண்டும் என்று சொல்வார்கள். இதுல ரொம்ப உச்சகட்டம் என்ன தெரியுமா? சில பெரியவர்கள் நம்மிடத்துல வந்து ஜமாத்துல வந்து வசியத்தை செய்துட்டு போயிருக்கிறாங்க. எக்காரணத்தை முன்னிட்டு எனக்கு தௌஹீத் ஜமாத்துல உள்ள ஆட்களை தவிர்த்து வேறு யாருமே தொலை வைக்க கூடாது, அல்லாஹ் அவருடைய எண்ணத்தையும் நிறைவேற்றியே கொடுத்தான். ஏன்னா நாம இது திரும்ப திரும்ப சொல்றதின் காரணத்தினால அப்படியே வசியத்து செய்தாங்க. அப்படி வசியத்து செய்தவர்களுக்கு நம்முடைய ஜமாத்துல முன்னுரிமை, முதலிடம் அவங்களை அறிவிப்போம். இந்த ஜனாசாவில் வந்து சகோதரர்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று அறிவிப்போம். மக்கள்லாம் வந்து கலந்து கொள்வாங்க. அடுத்து சில நம்முடைய தௌஹீத் ஜமாத்தில் உள்ள பிள்ளைகள் வந்து சொல்லுவாங்க, என்னுடைய தகப்பனார் இறந்து விட்டார், தௌஹீத் ஜமாத் வர வேண்டும் என்று அழைப்பு கொடுப்பார். அப்ப நாம சில கேள்விகளை கேட்போம். உங்க வீட்டில் மௌலிது ஓதப்பட்டுச்சா என்று கேட்போம். அவர் மௌலிது ஓதனாரா? இல்ல. நீங்க தௌஹீது கொள்கையில இருக்கிறத உங்க தகப்பனார் எதிர்த்தாரா? இல்ல. அவரு மௌலிதுக்கு ஆக்கப்படக்கூடிய அந்த சாப்பாடெல்லாம் வருமே, அதை சாப்பிடுவாரா? இல்ல. இந்த அடிப்படைகளை எல்லாம் சொல்லும் போது சரி, இவர் ஒரு தௌஹீத்வாதி. இதுதான் நம்ம அளவுகோல். இதை தவிர்த்து வேறு நமக்கு பெரிய ஆதாரம். நம்ம பள்ளியிலே சதாவும் 5 நேரம் வந்து தொழுது கொண்டு தர்காவுக்கும் போகாமல் மௌலிது ஓதாமல் நம்மோடு கிடக்கின்றார்கள் என்றால் அது பெரிய அத்தாட்சி, பெரிய ஆதாரம். அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமும் கூட. இப்படி எல்லாம் இல்லாத அளவிற்கு நம்முடைய தௌஹீத் ஜமாத்தில் உள்ளவங்க வந்து சொல்றாங்க, இந்த நிலையில இருந்தாங்க என்று சொல்லும் போது சரி, இவர் தௌஹீத்வாதி, வெளிப்படையை தான் நம்ம பார்க்கின்றோம். இந்த அடிப்படையில் உள்ள ஜனாசாவில் தான் நாம போய் கலந்து கொள்ள முடியும். மற்ற ஆட்களுடைய ஜனாசாவில் ஒருபோதும் ஒரு தௌஹீத்வாதி கலந்து கொள்ளக்கூடாது. அப்படின்னா தான் அவர்கள் தௌஹீத்வாதி. அடுத்தது,
இது ஜனாசாவுடைய நிலைமை. ஜனாசாவுக்கு யாரு முன்னால் நின்று தொலை வைக்கிறானோ அந்த இமாமும் அல்லாஹு அக்பர், அவனுக்கு பின்னாலே நம்ம ஆட்கள் நின்று தொழுகிறாங்க. இந்த ஹுத்பாவில் ஒரு ஆள் இமாமா இருக்கிறான். இந்த மேலப்பாளையத்திலேயே நரகத்திற்கு ஒரு பெருங்கூட்டத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி இருக்கக்கூடிய ஆள்ல அவன் ஒரு ஆள். அந்த ஆள்கிட்ட போய் ஒருவர் கேட்கின்றார், மொஹிதீன் சொல்லி திக்ரு செய்யறாங்களே, இது என்னங்க, இது கூடுமா? அதுதான் தௌஹீத் அப்படிங்கிறான். எவ்வளவு பெரிய திமிரான வார்த்தை தெரியுமா? இது கொழுப்படுத்த வார்த்தை. அல்லாஹ் தஆலா சொல்றான் தெரியுமா? திருக்குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான், மா கான லில் முஷ்ரிக்கீன அன் யஅமுரு மசாஜிதல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களை நிர்வகிப்பதற்கு இணை வைப்பவர்களுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. நிர்வகிக்கிறதுனா என்ன? ஒரு பல்பு போயிட்டா அது முத்தவலி பார்த்துக்குருவார். மோட்டரு ரிப்பேரா முத்தவலி கூப்பிட்டு வந்து அதை சரி செய்துக்குருவாரு. ஃபேன் ஓடலையா அதை அவர் சரி செய்துக்குருவாரு. தொழுகை தான் முக்கியமான ஒரு நிர்வாகம். பள்ளி என்பது அதன் மீது நிர்மாணிக்கப்பட்டது தானே. இப்ப நம்முடைய பள்ளி இருக்கின்றது. இந்த பள்ளியில ஒரு கட்டத்தில் சகோதரர் பிஜே அவர்களிடத்துல நாம கேட்கிறோம், இந்த பள்ளியிலேயே நர்சரி ஸ்கூல் வைத்துக் கொண்டால் என்ன, கூடுமா என்று கேட்கின்ற போது மார்க்கம் அதுதான். ஏனென்றால் ஒரு சவுதியிலிருந்து வந்த ஒரு அறிஞர் இங்க வச்சு நீங்க நர்சரி ஸ்கூல் நடத்துங்க அப்படின்னு சொல்றார். பிலால் பிலிப்ஸ் அப்படிங்கிறவர். அவரிடத்துல நாங்க சொல்றோம், இப்படி ஆதாரம் வருகின்றது, இதையெல்லாம் வைத்துக் கொண்டு நாம எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தது, இது ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒரு சப்ஜெக்ட். அதுல தடை தான் வருகின்றது. இந்த என்ன தடை? இப்ப நாம நர்சரி ஸ்கூல்ல பெண்களை ஆசிரியர்களா சேர்த்திருக்கோம். அவங்களுக்கு சில அசுத்த காலம் ஏற்படும். அவங்க பள்ளிவாசல் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அந்த அறிஞர் சொல்றாரு, இல்ல நீங்க வைங்க, அதெல்லாம் ஒண்ணும் கொஞ்ச நேரம் தானே, அதெல்லாம் தடை மார்க்கத்தில் தடுக்கப்படலங்கிறார். அப்ப நம்ம இவர்கிட்ட கேட்கிறோம், நர்சரி ஸ்கூல் இங்க வைக்கலாமா என்று கேட்கின்ற போது, ஒரு தொழுறாங்கல்ல, கட்டப்பட்ட நோக்கம் என்ன? தொழுவிக்க வேண்டியதான். அப்படியானால் ஒருபோதும் நாம என்ன செய்ய முடியாது, அவங்கள அனுமதிக்க முடியாது. அப்ப பள்ளிவாசல் என்ற இந்த வரம்புக்குள் வந்து விடுகின்ற போது அந்த பள்ளிவாசல்ல தொழுகை தான் பிரதானம். அந்த தொழுகையை தான் இமாம் நின்று நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார், மக்களுக்கு தொழுவிக்கின்றார். அப்ப அதுதான் முக்கியமான ஒரு நிர்வாகம். இதுல இணை வைக்கக்கூடியவர்கள் நின்று தொழுதார்கள் என்றால் அவர்களுக்கு பின்னால ஒருபோதும் நிற்க முடியாது. அதற்கு இந்த வசனம் தான் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. அதுல அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, ஷாஹிதீன அலா அன்ஃபுஸிஹிம் பில் குஃபர், இவர்கள் குஃபருக்கு சாட்சிகளாக திகழ்கின்றார்கள். சொல்றான்ல, மொஹிதீன் என்று திக்ர் செய்வதுதான் தௌஹீத் அப்படின்னு சொன்னா இவனுக்கு பின்னால் நின்று தொழ முடியுமா? பல மேடைகளை நம்ம பஜார் திடல்லே சொல்லியிருக்கோம், இவர்களுக்கு பின்னால் நின்று தொழக்கூடாது என்று நாம் பகிரங்கமாக நாம் அறிவித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஆட்கள் அவர் ஜனாசா தொழ வைக்கிறாரு, அவர்களுக்கு பின்னால் நம்ம ஆட்கள் நின்று தொழுகின்றார்கள் என்றால் எப்படி இது கூடும்? அப்ப இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு, ஜனாசா அடுத்தது யாரு அந்த ஜனாசாவில் நின்று தொழுவிக்கின்றார்களோ அவர்கள். அப்ப இதையும் நாம கவனத்தில் வச்சு அல்லாஹ் தஆலா இவர்களை பற்றி சொல்லும் போது, இவர்கள் குஃபருக்கு சாட்சியாளராக திகழ்கின்றார்கள். உலாயிக ஹபித்தத் அமாலுஹும், அவர்களுடைய அமல்கள் எல்லாம் நாசமாய் போய்விட்டன. உஃபின் நாரிஹும் ஹாலிதூன், நரகத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள். அவன் தௌஹீத்வாதி என்று சொன்னால் நெஞ்சுக்கு மேல கட்டுறது, விரல் அசைக்கிறது, தொப்பி இல்லாம தொழுகிறது, இது அடையாளம் கிடையாது. அடையாளம் என்றால் இதுதான் அடையாளம். இதுல சில கட்டங்கள்ல உங்களை வெளிப்படுத்த வேண்டிய நிலைமை வரும். உங்க வீட்டிலேயே உங்களுடைய தகப்பனார் குஃப்ர்ல இருந்திருக்கலாம், அப்போது நீங்க தொலை வைக்கல இருக்கும்போது அது வெளிப்படையாக தெரியும். அப்படி தெரியக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சங்கடமாக இருக்கும். அந்த சங்கடத்துக்கெல்லாம்
நாம ஒருபோதுமே இடம் கொடுக்க கூடாது. ஏன் தெரியுமா? இது குர்ஆன்ல மிக கடுமையாக தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது குருடனாவும், சப்பானியனாவும், மூக்கு பெரியனாவும், கால் உடைந்தனாவும், கை உடைந்தனாவும், கூனனு, இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடு இருக்கு, ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், கிறிஸ்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூ தாலிப் மிகப்பெரிய ஒரு அரவணைப்பாக திகழ்ந்தவங்க. அவர்கள் வஃபாத் ஆகக்கூடிய கட்டத்தில் குல் யா அம்மி கலிமா, என்னுடைய சிறிய தந்தையே நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லுங்கள், அஷ்ஹது லக பிஹா இந்தல்லாஹ், அதை வைத்து நான் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக வேண்டி சாட்சி சொல்வேன், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை நீங்க சொல்லுங்க என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் பக்கத்தில் அபூ ஜஹல் உட்கார்ந்து இருக்கான், இன்னொருவன் அப்துல்லாஹ் இப்னு உமையாங்கிறவன். 2 பேருமே சேர்ந்து கொண்டு எவ்வளவு காலம் வழி வழியா நம்ம இந்த மார்க்கத்தில் இருந்தோம், மறந்துடாதீங்க என்று அந்த சொல்லக்கூடிய நேரத்தில் கடைசியில அபூ தாலிப் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிப் உடைய மார்க்கத்திலேயே நான் இறந்து போய் விடுகிறேன், அதிலேயே இருக்கிறேன், அதுல போயிட்டேன். கடைசியில் ரசூலுல்லாஹ் ரொம்ப வருத்தப்பட்டு சஸ்தக்ஃபிருலக மாலம் உன்ஹ அன், நான் உங்களுக்காக வேண்டி இது விஷயத்துல அன்க, உங்களுடைய இந்த விஷயத்துல எனக்கு அல்லாஹ் தடுக்கலனா நான் உங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று சொன்ன உடனே தான் அல்லாஹ் தஆலா வசனத்தை அருள்றான். மா கான லின் நபியி வல்லதீன ஆமனு அன் யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன் வலவ் கானு உலி குர்பா மின் பாதி மா தபய்யன லஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம். நபியோ, ஈமான் கொண்டவர்களுக்கோ முஷ்ரிக்கின்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவதற்கு ரைட்டே கிடையாது. உங்க பாப்பாவா இருந்தாலும் சரிதான், உங்க உம்மாவா இருந்தாலும் சரிதான். யாருக்கு இது? அபூ தாலிபுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான். புரிகிறதா? அப்ப நாம நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பாப்பா இறந்துட்டாரு, அப்படி இருக்கலாமோ இப்படி இருக்கலாமோ? கிடையாது. பாருங்க, இந்த அளவுகோல்கள் எல்லாம் இல்லை என்றால் அவருடைய ஜனாசால போய் கலந்து கொள்ள முடியாது. அது பரிதாபம், வேதனைக்குரிய விஷயம். அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்லிட்டான், மின்பாதிமா தபய்யன லஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம், அவர்கள் நரகவாதிகள் என்று தெளிவாக தெரிந்ததற்கு பின்னால் நபிக்கு ரைட் கிடையாது, நபி தோழர்களுக்கு ரைட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். இந்த விஷயத்துல நம்ம சமரசமாய் போக முடியுமா? அதனாலதான் புதுமுகங்கள் தௌஹீதுக்கு வர்றீங்களே, இந்த கொள்கையில நாம அடி எடுத்து வைக்கிறோங்கிறத விளங்கி எடுத்து வைக்கணும். இல்லை என்றால் அந்த கொள்கையில எந்த விதமான பிடிமானமும் இல்லாமல் போய் ஒரு அர்த்தமே இல்லாத அளவிற்கு பதர்களாக, சருகுகளாக, சாவிகளாக ஆகி போய்விடும். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். இதற்கு அடுத்து அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சேர்த்து சொல்றான். வமா, இது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. வமா கான இஸ்திக்ஃபார் இப்ராஹிம் லி அபி, சஹாபாக்கிட்ட கேள்வி வந்துடக்கூடாதான். என்ன கேள்வி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அஸ்தக்ஃபிருன லக, உங்களுக்காக வேண்டி நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் சொல்லி தன்னுடைய தகப்பனாரை பார்த்து சொன்னாங்கள் அல்லவா, அது குர்ஆன்ல இடம் பெற்றிருக்குது அப்படின்னு நபி தோழர்கள் கேட்டக்கூடாது. அல்லாஹ்வே வாலண்டரியாக இந்த கேள்விக்கு பதில சொல்லி விடுகின்றான். இப்ராஹிம் தன்னுடைய தகப்பனாருக்கு கேட்டார் என்றால் இல்லா மவ்இதத்தின் வாதாக ஐயாஹு, அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு, அந்த அடிப்படையில கேட்டாரு, கேட்கத்தான் செய்தாரு, மறுக்கல்ல. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபலம்மா தபய்யன லஹு அன்னஹு அதுவுல் லில்லாஹ், தன்னுடைய தகப்பனார் அல்லாஹ்விற்கு விரோதி என்று தெரிந்தவுடனே குஃப்ர்ல போயிட்டாரு.
அசத்தியத்தில் போயிட்டாரு, ஷிர்கிலேயே இறந்து போயிட்டாரு என்று தெரிந்த உடனே தபர்ரா மின்ஹு இப்ராஹிம் அவரை விட்டு விலகி விட்டார். இன்ன இப்ராஹிம் அவ்வாஹுன் ஹலீம், இப்ராஹிம் பணிந்துருகி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடியவர், பொறுமையாளர் சொல்றான். அதனால நாம இதுல தெளிவான விளக்கத்தில் இருக்க வேண்டும். சும்மா ஏதோ கொள்கைக்கு வந்தோம், நானும் தௌஹீத் ஜமாத், நானும் தௌஹீத் ஜமாத் தான், அது கிடையாது. இந்த கொள்கையில இருக்கும்போது இந்த பிடிமானத்தில் இருக்க வேண்டும், இந்த கொள்கையினுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும். அடுத்து பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயாருக்காக வேண்டி கபர்ல போய் மன்னிப்பு தேடுறாங்க. அப்படி மன்னிப்பு தேடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் ஜியாரத்து செய்ய போனாங்க. ஜியாரத்து செய்ய போகக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க அழுகுறாங்க. சுற்றி இருக்கக்கூடியவர்களும் சேர்ந்து அழுகின்றார்கள். அழக்கூடிய அந்த நேரத்தில் இஸ்தாதன் து ரப்பி, அவங்க சொல்றாங்க, என்னுடைய இறைவனிடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடேன், அவளுக்காக வேண்டி பாவமன்னிப்பு தேடுவதற்காக வேண்டி, அவங்களுக்காக வேண்டி பாவமன்னிப்பு தேடுவதற்காக நான் அல்லாஹ் அடுத்த அனுமதி கேட்டேன். ஃபலம் யூதல்லி, எனக்கு அனுமதி வழங்கப்படல. வஸ்ததன்துஹு ஃபீ அன் அஸூர கபரஹா, அவங்களுடைய கபரை ஜியாரத் செய்யலாமா என்று கேட்டேன். அதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கு அனுமதி கொடுத்தான். என்ன இந்த கட்டத்துல தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கபர்களை ஜியாரத் செய்யுங்க, அது மரணத்தை நினைவூட்டும். காஃபிர்களுடைய கபரையும் போய் ஜியாரத் செய்யலாம், சுன்னத். முஸ்லிம்களுடைய கபரை தான் ஜியாரத் செய்யறதுங்கிறது கிடையாது. காபிர்களுடைய கபரையும் போய் ஜியாரத் செய்யலாம், மறுமையை நினைவூட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப இதையும் நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது நாம கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்கிற ஒரு நயவஞ்சகன் அவர் இறந்துட்டார். இறந்த உடனே அவருடைய மகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து, உங்களுடைய சட்டையை தாங்க, என்னுடைய தகப்பனாருக்கு நான் கஃன் துணியாக புதிய வேண்டும் ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. நீங்க தான் தொலை வைக்க வர வேண்டும் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் கிளம்புறாங்க. கிளம்பிய உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னென்ன கட்டத்தில் இன்னென்ன சொன்னானா, இவன் இன்னென்ன கட்டத்தில் இன்னென்ன பேசினானா, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் இவ்வளவு எதிர்த்து பேசி இருக்கிறான், இவனுக்காக வேண்டி நீங்க எப்படி மன்னிப்பு கேட்க போறீங்க என்று கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சிரிக்கிறாங்க. அப்படியே சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க. யாரு? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய மேல் அங்கியை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாங்க. இப்படி பேசுறாங்க. நாம சொல்றோம் இல்ல நம்மளை பற்றி, அங்க காவல்துறையில கொலையாளி, இவர் கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார் என்று இவன் நம்முடைய பங்காளிகள் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு சொல்றோமா? கஞ்சா கடத்துகின்றார்கள் அப்படின்னு சொன்னாங்க, நம்ம சொல்றோமா? அதாவது ஊனமுற்ற ஒரு பையன் பைக்கை கொளுத்தினான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தான், இவன்ட என்ன உறவுன்னு கேட்கிறோம் இல்ல? இத மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா அப்படியே பட்டியல் போடுறான். எப்படி இவங்கள்ட்ட போய் இவங்களுக்காக நீங்க மன்னிப்பு தேட முடியும் அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்தக்ஃபிர் லஹும் அவ்லா தஸ்தக்ஃபிர் லஹும் இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரத்தன் ஃபலன் யக்ஃபிர் அல்லாஹு லஹும். அவர்களுக்காக நீங்க பாவமன்னிப்பு தேடுங்க, தேடாம இருங்க, 70 தடவை கேட்டாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல. இந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி 70க்கு மேல கேட்டா மன்னிப்பான் இல்ல, நான் போய் கேட்கிறேன் அப்படிங்கும் போது அப்படிதான் போய் நிக்கிறாங்க. அடிக்கிறான் பாருங்க அல்லாஹ் தஆலா வஹிய, வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதா, இவர்கள் இறந்த எவருக்காக வேண்டியும் நீங்கள் போய் தொலை வைக்காதீர்கள். வலா தகும் அலா கபரிஹி, கபர்ல போய் நின்று உங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கூட தேடாதீர்கள். இன்னஹும் கஃபரு பில்லாஹ், இவர்கள் அல்லாஹ்வை மறுத்து விட்டவர்கள், வ ரசூலிஹி, அவனுடைய ரசூலை மறுத்தவர்கள், வ மாத்து வஹும் ஃபாசிகூன், பாவம் செய்தவர்களாகவே இவர்கள் இறந்து போய்விட்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க. அப்ப அதனால நாம தௌஹீதுக்கு வந்துட்டா நம்மள்ட்ட இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், ஒன்று திருமண விஷயம். அத நான் பல தடவை விளக்கியிருக்கேன், இனியும் ஒரு தடவை விளக்குவேன். அடுத்தது ஜனாசா விஷயம். இதுல நாம சரியாக இல்லை என்றால் என்னுடைய வாப்பா என்னுடைய பாட்ட முடியாது. ஆனால்
இது மாதிரியான ஒரு சூழ்நிலை வருவதற்கு முன்பாக இறைவனிடத்தில் கையேந்து கேளுங்க. என்னுடைய தகப்பனாருடைய ஜனாசாவில் போய் நான் கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலையை, துர்பாக்கிய நிலையில் இறைவா எனக்கு ஆக்கி வைத்து விடாது கேளுங்க. அவங்களுக்கு நீ நேர்வழியை கொடுங்க என்று கேளுங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவங்களுடைய தாயாரு ரசூலுல்லாஹ்வை அடிக்கடி திட்டிக்கிட்டு இருப்பாங்க. அபூ ஹுரைராவுக்கு முன்னிலையிலே வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாயார் அவங்க எப்போது பார்த்தாலும் உங்களை திட்டுறாங்க, எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்குது. நான் அவங்கள இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கின்றேன், நீங்க துஆ செய்யுங்க என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம ஹதி உம்ம அபீ ஹுரைராவுடைய தாயாருக்கு நீ நேர்வழி காட்டு அப்படின்னு சொல்ல துஆ செய்றாங்க. ஒரு செகண்ட்ல கபூல் ஆயிடுச்சு. அல்லாஹ்வுடைய வேலையை பாருங்க. அங்க அப்துல் முத்தலிப் கேட்டாங்க, இல்ல. இங்க யாரோ ஒரு ஆளு அபூ ஹுரைரா அவருடைய தாயாருக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. வீட்டிற்கு அபூ ஹுரைரா வர்றாங்க. வந்தால் அங்க என்ன நடக்குது? கதவு சாத்தப்பட்டு இருக்குது, குளிக்கிற சத்தம் கேட்குது. அந்த நேரத்தில் இவங்க உள்ள வர்றாங்க. உள்ள வந்த உடனே நுழைஞ்ச உடனே அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முகமது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அவனுடைய அடியார் என்று நம்புகிறேன். இஸ்லாத்துல வந்துட்டாங்க. அங்கிருந்து ஓடி ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நன்மாராயும் நீங்க துஆ செய்துங்க, கபூல் ஆகி விட்டது. அதுக்கடுத்து ஒரு துஆ செய்ய சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா கபூல் செய்துட்டான். என்னுடைய பெயரை சொல்லும் போது, அந்த என்னுடைய தாயாருடைய பெயரை சொல்லும் போது, நீங்க இறைவா, அதாவது மக்கள் என்னை விரும்ப செய்யுங்கள், அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தை மக்களுடைய உள்ளத்துல போட சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு துஆ செய்றாங்க. இந்த துஆவும் கபூல் ஆயிடுச்சு. இன்னைக்கு அபூ ஹுரைரா அப்படின்னு சொன்னா நமக்கு நம்மை அறியாமே ஒரு பிரியம். யார் அபூ ஹுரைரா பாக்குறோமா இல்லையா? அப்ப அதனால இந்த துஆவையும் அல்லாஹ்விடத்துல கேளுங்க. இது ஒரு பக்கம். அப்படியே மீறி கல்லா கதிர்ல ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார் வரல, தாயார் வரல, இப்ராஹிமுடைய தகப்பனார் வரல, லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி வரல, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் வரல. இது மாதிரியான ஒரு நிலைமை இருக்குமே, அந்த ஜனாசால போய் நாம கலந்து கொள்ள முடியாது. ஜஃபல் கலம், எழுதிய எழுதுகோள் காய்ந்து விட்டது. அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அதனால இந்த கொள்கையில, இந்த அடிப்படையில நாம இருக்க வேண்டும். ஜனாசாவுக்கு போறோமா, அதுல சில காரியங்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தகப்பனார் அபூ தாலிப் அவங்க தானே இறந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, உங்களுடைய சின்னத்தாய் இறந்துட்டாங்க, என்ன செய்யறது அப்படிங்கும்போது, அவருடைய உடலை கழுவி அடக்கி விட்டு வா, அவருடைய உடலை நீ அடக்கி விட்டு வா அப்படிங்கிறாங்க. கழுவிங்கிற வார்த்தை வரல, அவர்களுடைய உடலை நீ அடக்கி விட்டு வா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அத மாதிரி இவர்கள் போய் அடக்கி விட்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட தகவல் தெரிவிக்கிறாங்க. இது அபூதாவுதுல இடம் பெற்றிருக்கு. அவங்க ஒரு ஜனாசாவுக்குரிய எல்லா காரியத்திலும் இடம் பெறலாம், ஆனா தொழுகையில மட்டும் நம்ம இடம் பெற முடியாது. இதை நாம கவனத்தில் வைத்து, இதுதான் இந்த இறுதி கட்டம் நம்முடைய கொள்கையில உறுதி எப்படி இருக்குதுன்னு அல்லாஹ் தஆலா சோதிச்சு பார்க்கறதுக்காண்டி வைக்கிறான். இதுல தடந்து விட்டோம் என்றால் கொள்கைவாதி கிடையாது. அதனால ஒவ்வொரு சகோதரர்களும் இதை கவனத்தில் கொண்டு இந்த கொள்கை அடிப்படையில் நாம் வாழ்வோமாக. அதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது, இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிற மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சிடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன.
மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள். புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், பத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள் இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882742827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044252152226.